அருள்தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அழைத்தலுக்கான விதைகளை விதைப்போம் என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல். ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கி கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின்பு அனைவரையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னுடைய பணியை இந்த உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 சீடர்களுடைய உதவியினால் கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுவதும் அவர் மீட்பு பணியை செய்தார். இந்த இயேசு தொடங்கிய அந்த மீட்பு பணி இன்று எப்படி இருக்கிறது? பல நேரங்களிலே ஆயனில்லா ஆடுகளைப் போலத்தான் இன்று திருச்சபையின் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் 2000 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு பங்கிலே குறைந்தபட்சம் 5000 இறை மக்கள் இருக்கிறார்கள். இதிலே ஒரு 1000 முதியவர்கள், 1000 குழந்தைகள், 3000 நடுத்தர வயதினர் என்று கணக்கு வைத்தாலும் கூட ஒவ்வொருவருக்கும் ஆயனுடைய, அதாவது பங்கு தந்தையினுடைய அந்த பராமரிப்பு அல்லது வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. 5000 பேருக்கும் தேவைப்படுகிறது. ஆனால் இது நடைமுறையிலே சாத்தியமா? ஒரு பங்கு பணியாளர் திருப்பலிகள் நிறைவேற்ற வேண்டும், பங்கு அலுவல்களில் ஈடுபட வேண்டும், எல்லா நிகழ்வுகளிலும் அவர் புது நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தாண்டி 1000 குழந்தைகளை அவர் சந்தித்து, 1000 முதியவர்களை சந்தித்து, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 3000 பேர்களை சந்தித்து, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு, அவர்களை பராமரித்து, ஆன்மீக ரீதியாக வழிகாட்டி, பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு ஒரு சில திட்டங்களை வகுத்து கொடுத்து அவர்களை வழி நடத்துவது என்பது சாத்தியமா என்றால் நிச்சயமாக இல்லை. 5000 பேருக்கு ஒரு அருட்பணியாளர் என்பது கடலில் கரைத்த பெருங்காயத்தை போலத்தான் இருக்கும். நாம் பல நேரத்தில் நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்ற ஒரு அருட்தந்தை இருக்கிறார் என்று நாம் திருப்திப்படுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே அது போதுமானது அல்ல. இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள், அது குடும்பம் சார்ந்த குடும்ப பிரிவுகள், விவாகரத்துகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், முதியவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம்,
இளைஞர்கள் மாணவர்கள் சந்திக்கக்கூடிய போதை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருப்பது ஒரு நல்ல வழிகாட்டி அல்லது நல்ல ஒரு துணையாளர், தோள் மீது கை போட்டு ஒரு நட்போடு வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் இல்லாதது தான். இந்த நட்போடு வழிகாட்டக்கூடிய நபராக ஒரு அருட்தந்தையால் அந்த பணித்தளத்திலே செயலாற்ற முடியும். ஆனால் ஒரு பங்கு தந்தையால் மொத்த பங்கு மக்களுக்கும் இப்படிப்பட்ட அரும் செயல்களை செய்ய முடியுமா என்றால் இயலாது. ஆனால் இன்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய குருக்களுடைய அல்லது அருட்சகோதரிகளுடைய எண்ணிக்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கின்றது. நாம் பல செய்திகளிலே வாசித்திருக்கின்றோம். வெளிநாடுகளிலே கத்தோலிக்க ஆலயங்கள் திரையரங்குகளாகவும் வணிக மையங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன என்று. ஆனால் நம்முடைய நாட்டிலும் கூட ஒரு சில இடங்களிலே கன்னியர் மடங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. பள்ளிக்கூடங்களிலே வேலை செய்யக்கூடிய அருட்சகோதரிகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. காரணம், போதுமான பணியாளர்கள் இல்லை. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ மிக மிக குறைவு. இன்றைக்கு அருட்பணியாளர்களுடைய பற்றாக்குறை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்று பார்க்கும் பொழுது அது சமூகம் அல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவரும் தான் அதற்கு காரணமாக இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் அல்லது நம்முடைய அணுகுமுறை தான் இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தடையாக இந்த அருட்பணியாளர்களுடைய அல்லது இறை பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு அருட்பணியாளர் ஒருவர் இன்னொரு நாட்டிலே தங்கி வேலை செய்கிறார். அவருடைய தந்தைக்கு உடல்நலக் குறைவு என்று கேள்விப்பட்டவுடனே தாய் நாட்டிற்கு திரும்புகிறார். தந்தையினுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. அவருடைய உயிர் ஆபத்தான ஒரு நிலையிலே இருக்கிறது. அவர் பணி செய்யக்கூடிய அந்த நாட்டில், அந்த பணித்தளத்தில் ஒரு சிறப்பு திருவிழா வருகிறது. அந்த நாடே கொண்டாடக்கூடிய ஒரு விழா வருகிறது. எல்லா ஆலயங்களிலும் கொண்டாட்டங்கள் நடைபெறும். ஆகவே அவர் பணி செய்யக்கூடிய அந்த ஆலயத்திலும் அந்த விழா நடைபெற இருந்தது. ஆனால் அந்த விழாவிற்காக அருட்பணியாளர்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த தன்னுடைய தந்தையினுடைய நிலையை கூட பாராமல் கடவுள் அவரை பார்த்து கொள்வார் என்று அவருடைய சகோதரருடைய கையிலே ஒப்படைத்துவிட்டு வழக்கத்தை விட 5 மடங்கு அதிகமாக விமானத்திற்கு கட்டணம் செலுத்தி அந்த விழா நாளிலே இங்கு திருப்பலி வைக்க வேண்டும் என்பதற்காக பணித்தளத்திற்கு ஓடோடி வருகிறார். நள்ளிரவில் தன்னுடைய பணித்தளத்திற்கு வருகிறார். நெடும் பயணம், அந்த நாட்டிலே நெடும் பயணம், காடுகள் மலைகள் எல்லாம் பயணம் செய்து விடியற் காலை நேரத்திலே தன்னுடைய ஆலயத்திற்கு வந்து சேருகிறார். இந்த திருப்பலிக்கான அந்த கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடை செய்ய இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் வருவார்கள் என்று காத்திருக்கிறார். யாரையுமே காணோம். அங்கே வந்த ஒரு சில பெண்கள் மற்றும் குழந்தைகளிடம் விசாரிக்கிறார், எங்கே உங்களுடைய ஆட்கள் யாரையுமே காணோம் என்று. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், இதே கொண்டாட்டத்தை, இந்த நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய இந்த விழாவை மாற்று மதத்தினர் அவர்களுடைய ஆலயத்திலே கொண்டாடுகிறார்கள். அங்கே சிறப்பிப்பதற்காக நம்முடைய மக்கள், நம்முடைய இளைஞர்களும் பெரியவர்களும் சென்றிருக்கிறார்கள் என்று. காத்திருக்கிறார். ஒரு சில பெண்களும் வயதானவர்களும் குழந்தைகளும் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து அந்த ஆலயத்தை அலங்கரித்து சுத்தம் செய்து எல்லா வேலைகளையும் செய்து அவர் அந்த விழாவுக்கான ஏற்பாடை செய்து மாலையிலே திருப்பலி நிறைவேற்ற தயாராகிறார். காலையிலே 10 பேர் இருந்தார்கள். மாலையிலே திருப்பலிக்கு 5 பேர். மீதி 5 பேர் வீடு தொலைவாக இருக்கிறது, திருப்பலி முடிந்து சென்றால் காலதாமதமாகும் என்று சென்று விட்டார்கள். வெறும் 5 பேருக்காக அவர் இன்னொரு நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிக பயணத்தொகையை செலுத்தி விமானத்தில் வந்து அவர் திருப்பலி நிறைவேற்றுகிறார். திருப்பலி முடிந்தவுடனே அழைப்பு வருகிறது, எல்லாம் நிறைவேறிட்டு உங்களுடைய தந்தை இறந்து விட்டார் என்று. உடனே மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டிற்கு தந்தையினுடைய இறுதிச் சடங்குகளுக்காக அவர் செல்கிறார். அதாவது அந்த அருட்பணியாளருடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்றால், உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டமில்லை என்றாலும், இந்த விழா கொண்டாடுவதிலே நாட்டமில்லை என்றாலும்,
நான் எப்படிப்பட்ட சூழலிலிருந்து ஒரு திருப்பலி நிறைவேற்ற நாடு விட்டு நாடு வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். குறைந்தபட்சம் ஒரு மனிதன் இப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரே, அதுக்காகவாவது நாம் செல்ல வேண்டும் என்று ஒரு 25 பேர் திருப்பலிக்கு வந்திருக்கலாம் என்று அவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் இன்றைக்கு இறைவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொண்டு தங்களுடைய சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய உணர்வுகளை பல நேரத்தில் இன்று இந்த சமூகம், குறிப்பாக கத்தோலிக்க சமூகம் மதிப்பதில்லை, அவர்களுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி ஒரு அருட்பணியாளர் தனிமைப்படுத்தப்படுவதை அல்லது புறக்கணிக்கப்படுவதை பார்க்கும் ஒரு குழந்தையோ ஒரு இளைஞனோ இப்படிப்பட்ட ஒரு பணிக்கு தங்களை தயார்படுத்துவார்களா? இருப்பவர்கள் பணி செய்வார்கள், ஆனால் புதியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழலை சந்திக்க விரும்ப மாட்டார்கள். எனவே அவர்கள் அழைத்தல் வாழ்வுக்கு உள்ள வர தடுமாறுவார்கள், தயங்குவார்கள். ஆகவே இன்றைய இந்த சமுதாயத்தில் அருட்பணியாளர்களை உருவாக்க வேண்டுமென்றால், புதிதாக பலர் உருவாக வேண்டுமென்றால், அருட்பணி செய்பவர்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை நாம் மதிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த அருட்பணியாளர்கள் உருவாகாமல் இருப்பதற்கு காரணமான முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று, நாம் குழந்தை பருவத்திலிருந்து பிள்ளைகளை தயார்படுத்துவது கிடையாது. அதாவது குழந்தை பேச தொடங்கிறதுக்கு முன்னாடியே நாம் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். நீ நன்றாக படிக்க வேண்டும், நல்ல ஒரு பெரிய ஒரு நிலையில் வர வேண்டும், ஒரு மருத்துவராகவோ ஆசிரியராகவோ நாடாள்பவராகவோ நீ வர வேண்டும் என்று அவர்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். இன்னும் சில பெற்றோர்கள் அவர்கள் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிக்கும் பொழுதே பல வேறுபட்ட சிறப்பு வகுப்புகளுக்கெல்லாம் அனுப்பி அவர்களை பல்துறை சிறப்பு பெற்றவர்களாக வருவதற்கு பயிற்சியெல்லாம் கொடுப்பார்கள். அதாவது பல்வேறு விதங்களிலே வழி நடத்துவார்கள். வெளிநாட்டிலே கல்வி கற்பதற்காக அல்லது வெளிநாட்டிலே வேலை செய்வதற்காக அல்லது இந்த இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருந்து கொண்டு அதிக அளவிலே பணம் சேர்ப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் குழந்தை பருவத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பார்கள். ஆனால் பல நேரத்தில் நாம் இந்த குருத்துவத்தை மறந்து விடுகிறோம். இந்த உலகம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் அன்பும் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் நிறைய நல்ல பணியாளர்கள் தேவை. ஒரு மருத்துவரை உருவாக்க விரும்புகிறோம், ஒரு பொறியாளரை உருவாக்க விரும்புகிறோம், ஒரு அரசியல் தலைவரை உருவாக்க விரும்புகிறோம். ஆனால் ஒரு அருட்பணியாளரை உருவாக்க பெற்றோர்களே தயாராக இல்லை. ஏனென்றால் அருட்பணியாளராக ஆகும் பொழுது அவரால் பெரிய லாபம் யாருக்கும் கிடையாது. சமூகத்திற்கு அவர் பயனுள்ளவராக இருந்தாலும் குடும்பத்திற்கோ சுற்றி உள்ளவர்களுக்கோ அவர் ஒரு பயனற்ற பொருளாக, உபயோகம் இல்லாத பொருளாக மாறுவார். மருத்துவராக அல்லது இன்னொரு செல்வச் செழிப்புள்ள ஒரு துறையிலே இருந்தால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பயன் கிடைக்கும். இதனாலோ என்னவோ பல பெற்றோர் பிள்ளைகளை இந்த லாபகரமான தொழில்களை செய்யக்கூடியவர்களாக மாற்ற விரும்புகிறார்களே தவிர உன்னதமான பணியான அருட்பணியை செய்வதற்கு அவர்கள் உற்சாகப்படுத்துவது கிடையாது. ஒரு பொறியாளர் அல்லது கட்டடம் சார்ந்த ஒரு பொறியாளர் பல கட்டடங்களை கட்டலாம், பாலங்களை கட்டலாம். ஆனால் ஒரு நாள் அந்த கட்டடம் அல்லது அந்த பாலம் அது இடிந்து போகும். அது 50 வருஷத்துலேயோ 100 வருஷத்துலேயோ இன்னொருவர் வந்து அதை கட்ட வேண்டும். அதுபோல் ஒரு மருத்துவர் ஒரு நோயை ஒருவருக்கு குணமாக்குகிறார். அவர் வாழ்க்கை முழுவதும் நோய் இல்லாமல் இருப்பாரா என்றால் நிச்சயமாக இல்லை. அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருடம் இன்னொரு நோய் அவரை வரும், மீண்டும் இன்னொரு மருத்துவர் தேவைப்படுவார் அவரை குணப்படுத்துவதற்கு. ஆனால் இந்த அருட்பணி நிலை என்பது சற்று வித்தியாசமானது. ஒரு அருட்பணியாளர் திருப்பலியின் போது சாதாரண கோதுமையில் செய்யப்பட்ட ஒரு அப்பத்தையும் திராட்சையால் செய்யப்பட்ட ரசத்தையும் இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகிறார். இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் அழியக்கூடிய ஒன்றா என்றால் நிச்சயமாக அது அழியாத ஒன்று. மற்ற எந்த துறையிலே சிறப்பு பெற்றாலும் அந்த துறை சார்ந்து நாம் செய்யக்கூடிய எல்லாமே ஒரு நாள் முற்றிலுமாக அழிந்து போகக்கூடியது. ஆனால் ஒரு அருட்பணியாளர் செய்யக்கூடிய அந்த உன்னத செயல் என்பது
என்றுமே அழியாத சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே மிகவும் சிறப்பு வாய்ந்த சமூகத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அந்த இறை சார்ந்த விஷயங்களை உலகிற்கு சொல்லக்கூடிய அந்த அருட்பணியாளர்களை உருவாக்க நாம் தயங்குகிறோம். இன்றைக்கி பலர் சொல்லுவாங்க, திருச்சபை சாக்கடையாக இருக்கிறது, இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். யார் இறங்கி சுத்தம் செய்வார்? வானதூதர்கள் வருவார்களா? திருச்சபையிலே சாக்கடை இருக்கிறது என்றால் வானதூதர்கள் வந்து சுத்தம் செய்ய வேண்டுமா? அல்லது மூவரு இறைவன் வந்து சுத்தம் செய்ய வேண்டுமா? அதை சுத்தம் செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நல்ல பொறுப்புள்ள பணியாளர்களை இல்லங்களிலிருந்து உருவாக்கி அனுப்பும் பொழுது நம்முடைய திருச்சபை என்பது சிறப்பு வாய்ந்ததாக மாறுகிறது. ஆகவே அருட்பணியாளர்களை இல்லங்களில் உருவாக்க வேண்டும். குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு உலகம் சார்ந்தவற்றை மட்டும் ஊட்டிவிடாமல் தன்னலம் மற்றவர்களாக வாழக்கூடிய, பிறர் நலம் சார்ந்து வாழக்கூடிய அந்த பண்பை சொல்லித்தர வேண்டும். பல நேரத்தில் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்கிறோம் என்றால், எவன் செத்தாலும் நீ கவலைப்படாத, எவன் அழிஞ்சாலும் நீ கவலைப்படாத, நாம் நலமாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் அழிவதை பற்றி நமக்கு துக்கம் இல்லை, நாம் சிறப்புற்று வாழ வேண்டும், இதுதான் நம்முடைய இலக்கு என்று சொல்லிக் கொடுத்து வருகிறோம். இப்படிப்பட்ட ஒருவர் அருட்பணியாளராக செல்வாரா? நிச்சயமாக செல்ல மாட்டார். சென்றாலும் அங்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடைபெற வாய்ப்பு இல்லை. ஆகவே அடிப்படையிலிருந்து நல்ல அருட்பணியாளர்களை இல்லங்களில் ஒவ்வொரு பெற்றோரும், மறையாசிரியர்களும், ஞான பெற்றோரும் உருவாக்க வேண்டும். இரண்டாவது, இன்றைய இறை அழைத்தலுக்கு தடையாக இருக்கக்கூடியது, இறை மக்களாகிய நாம் அருட்பணியாளர்கள் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல். நீங்கள் ஒருவேளை அதிர்ச்சி அடையலாம், எந்த அருட்பணியாளரை நாங்கள் தாக்குனோம்? கல்லால் அடித்தோமா, இல்லை கத்தியை வீசினோமா? ஏன் இப்படி பேசுகிறீங்க ஃபாதர் என்று. கல்லால் அடிப்பதை விட, கத்தியால் அடிப்பதை விட மிக கொடுமையான தாக்குதல்கள் சொல்லால் அடிப்பது. அதை நாம் தெளிவாக இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு பங்கில் ஒரு அருட்பணியாளர் ஒரு மாதாவுக்கான கெபியை கட்டுறதுக்கு முடிவெடுத்து அந்த ஆலயத்தினுடைய வலப்புறம் கட்டலாம் என்று சொல்கிறார். அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து, ஒரு குழுவினர் சேர்ந்து, இல்லை இடப்புறம் கட்ட வேண்டும் என்று. அருட்பணியாளர் சொல்கிறார், இடப்புறத்தில் சாலை பணிகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது, நம்முடைய கெபி இடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆகவே மற்ற பக்கத்தில் கட்டணும் என்று. அந்த அருட்பணியாளரை எதிர்த்து பேசக்கூடிய அந்த குழுவினரிடம் அவர் சொன்னது சரியாக தானே இருக்குது, ஏன் அப்படி இருந்து நீங்கள் ஒத்துழைக்கலை என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், ஐயோ அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும், அவர் பெரிய ஆளாயிருவார், அவர் லெஃப்ட்டுன்னா நாங்கள் ரைட்டுன்னு சொன்னால் தான் எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், நாங்கள் கட்ட விட மாட்டோம், அவர் அங்கன்னா நாங்கள் இங்கே தான் கட்ட வைப்போம், அப்போ தான் எங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்படியெல்லாம் நாம் செய்வதை, அதாவது ஒரு அருட்பணியாளரை நாம் இப்படியெல்லாம் நடத்துவதை பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளை என்ன நினைக்கும்? ஐயோ, இருக்கிறதுலையே கொடுமையானது இந்த வேலை தான் போல, நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் நண்பர்கள் வேலை வசதி வாய்ப்பு சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் இங்கே ஒரு கூட்டம் இருந்து நம்ம இப்படி நாம் வலது பக்கம் கட்ட சொன்னால் இடது பக்கம் கட்ட சொல்லுவாங்க, சரி இடது பக்கம் கட்டலான்னு ஒரு முடிவுக்கு வந்தால் நோ வலது பக்கம்னு போவாங்க, இப்படி சித்திரவதை செய்வாங்களே, இதுக்கு பேசாமல் வீட்டிலேயே இருக்கலாம் என்னும் ஒரு முடிவுக்கு வருவார்கள். இன்னொரு புறம் இன்றைக்கி நம்முடைய இல்லங்களில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம், நிறைய மோசமான விஷயங்கள் புரணியெல்லாம் பேசுவோம். அதில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் 1 மணி நேரம் புரணி பேசினா அது குறைந்தபட்சம் ஒரு 40 நிமிடம் அருட்பணி நிலையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி பேசுவோம். அருட்பணியாளர் அல்லது மறையாசிரியர் அல்லது இந்த மாதிரியான ஆன்மீக தலைமையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி நம்ம பேசுவோம். ஐயோ அந்த ஃபாதர் சரியில்லை, ஐயோ அந்த சிஸ்டர் சரியில்லை, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, இப்படி பல விஷயங்களை பேசுவோம். பங்கு பணியாளர் கொஞ்சம் சிரிக்காமல் ரொம்ப சீரியஸாக இருந்தால், இவர் என்ன சிடுமூஞ்சிக்காரராக இருக்கார், இவர் என்ன சிடுமூஞ்சி சித்தப்பாவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கொஞ்சம் சிரிச்சிட்டு அழகாக இருந்தால், இவெல்லாம் சாமியாரா, இவர் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலையெல்லாம் இந்த பெரிய அளவில் அவருடைய அழகில் அக்கறை இல்லாமல் இருந்தால்,
ஒரு காட்டு முராண்டி மாதிரி இருக்கிறாரு, ஒரு பூசை வைப்பார், 1000 பேர் பார்க்குறோம், என்ன இப்படி இருக்கிறார், கொஞ்சம் நல்லா அழகுபடுத்த வேண்டாமா என்று சொல்லுவார். ஒரு அருட்பணியாளர் கொஞ்சம் நல்லா அழகாக எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் பண்ணி நல்லா டிப்டாப்பாக வந்து நின்னா, இவர் சாமியாரா சினிமாக்காரனா, இவர் எப்படி மேக்கப்பெல்லாம் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லுவோம். எதற்கெடுத்தாலும் விமர்சனம், எதற்கெடுத்தாலும் விமர்சனம். அதே மாதிரி ஒரு அருட்பணியாளர் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டார் என்றால், அவர் அவருடைய குருத்துவ வாழ்க்கையினுடைய பணியினுடைய முதல் ஆண்டில் ஒரு தவறு செய்தார்கள் என்றால், அவர் 49வது குருத்துவ ஆண்டு விழா நடத்தும்போது கூட அது பேசப்படும். ஒருவேளை அந்த முதல் குருத்துவ ஆண்டு விழா கொண்டாடும் போது இருந்தவர்கள் இறந்து விட்டால் கூட அவர்களுடைய பிள்ளைகள் அந்த அருட்பணியாளர் செய்த தவறை நினைவு கூர்ந்து அதை அந்த 49வது ஆண்டு விழா அல்லது 50வது ஆண்டு விழாவிலையும் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவதூறு பேசுவதில் எவ்வளவு ஆனந்தம். ஆனால் அதே நேரத்தில் அருட்பணியாளர்கள் நல்லது செய்யும் பொழுது பல நேரங்களில் அவர்கள் பாராட்டப்படுவது கிடையாது. அதாவது ஒரு ஃபாதர் மிக மோசமான ஒரு மறையுரையை கொடுக்கிறார், தூங்க வைக்கிறார்னா பலர் நேரடியாகவே போய் சொல்லுவாங்க, சொல்லிட்டோம்ல ஃபாதர் உங்கள் பிரசங்கம் போரிங்னு சொல்லிட்டோம்ல என்று பெருமைப்படுத்துவார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு அருட்பணியாளருடைய அந்த மறையுரை மிக சிறப்பாக இருந்தது, நல்ல தயாரிப்போடு அவர் பேசியிருக்கிறார் என்று வரும் பொழுது அமைதியாக இருப்போம். அதை போய் பெருசாக சொல்கிறதில்லை, இவர்கிட்ட போய் என்ன சொல்கிறது, சாமியாருடைய வேலையே பிரசங்கம் கொடுக்கறது தான், அதை அவர் நல்லா கொடுத்துட்டு அவர் வேலையை அவர் செஞ்சார், இதுக்கு அவரை போய் என்ன பாராட்ட கிடக்குது அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம். அதாவது அவர்கள் நல்லது செய்யும் பொழுது ஒரு சிலர் பாராட்டுகிறோம், பெருசாக மற்றவர்கள் பாராட்டுவதை விரும்புவதில்லை. ஆனால் அவர்கள் தவறு செய்யும் பொழுது எல்லோருமே அதை சுட்டி காட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். அதாவது அவர்களை யாரும் கண்டுகொள்ளக்கூடாது, அவருடைய தவறுகள் சுட்டி காட்டப்படக்கூடாது என்பது அல்ல, மாறாக அவர்கள் நல்லது செய்யப்படும் போதும் அவர்கள் பாராட்டப்பட வேண்டும். பல நேரத்தில் நாம் பேசக்கூடிய அவதூறுகள், நம்முடைய அந்த ஒத்துழையாத அந்த தன்மை, இது எல்லாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை, குழந்தைகளை பாதித்து ஒரு அருட்பணியாளராக வேண்டும் என்ற அந்த நிலையிலிருந்து அவர்களை பிறந்து போக செய்கிறது. நம்மெல்லாம் நினைக்கிறோம், இன்றைக்கி ஏன் இறை அழைத்தல் குறைவு? அது செல்ஃபோன், அது மீடியா, அது நவீன நாகரிகம். அதெல்லாம் அல்ல. அந்த நவீன நாகரிகம், இந்த புதிய சூழலெல்லாம் இறை அழைத்தலை இன்னும் அதிகப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இறை அழைத்தல் குறைகிறது என்றால் 2 முக்கியமான காரணி. ஒன்று, நாம் நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்துவது இல்லை, மாற்றுத்துறைகளுக்கு தயார்படுத்துகிறோமே தவிர ஆன்மீக பணிக்கு அவர்களை தயார்படுத்துவது இல்லை. இரண்டாவது, இந்த இறை அழைத்தலுக்கு தடையாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் அவதூறுகள். எப்பொழுது பார்த்தாலும் அருட்பணியாளர்கள் மீது அவதூறுகளை சுமத்தி கொண்டிருப்பதால், அவர்களுடைய பணிக்கு இடையூறுகள் ஏற்படுத்தி கொண்டிருப்பதால், இதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் பயந்து இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா என்ற ஒரு எண்ணத்திற்கு வருகிறார்கள். நாம் இறை அழைத்தலுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். இறை அழைத்தலுக்காக, குரு மாணவர்களுக்காக நாம் நிதி உதவி எல்லாம் செய்கிறோம், கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த 2 செயல்கள் மூலமாக நம் பிள்ளைகளை குருத்துவத்திற்காக உருவாக்குவதன் மூலமாக, அதே போல நாம் குருக்களை மதிப்பதன் மூலமாகத்தான் அதிக பணியாளர்களை இந்த சமூகத்திற்கு உருவாக்க முடியும். ஆகவே நிறைய அருட்பணியாளர்கள் நம்முடைய திருச்சபைக்கு கிடைக்க வேண்டும். திருச்சபை இன்னும் வளம் பெற வேண்டும். அருட்பணியாளர்களுடைய அந்த உதவிகளுக்காக, வழிகாட்டுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.